அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி 2024 எக்ஸாமினுடைய ரிவைஸ்ட் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் மார்க் என்ன, லாஸ்ட் மார்க் என்ன, எவ்வளோ வேக்கன்சி ரிமைனிங் இருக்குது, ஃபில் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரியில் டோட்டலாக 409 வேக்கன்சிஸ் இருக்குது. அப்போ இந்த 409 வேக்கன்சிஸில் ஃபில் ஆனது டோட்டலாக 350 வேக்கன்சிஸ் தான் ஃபில்லாக இருக்குது. ரிமைனிங் 59 வேக்கன்சிஸ்க்கு அங்கே வந்து ஆளே இல்லை. அப்போ எந்தெந்த கேட்டகரியில் ஆள் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அப்போ இந்த வேக்கன்சிஸ் எல்லாமே அடுத்ததாக பேக்லாக் வேக்கன்சிக்கு இதில் கொண்டு போயிடுவாங்க. அப்போ இந்த யூஜிடிஆர்பி செலெக்ஷன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கட் ஆஃப் மார்க் இதில் 135 மார்க்ஸ் வந்திருக்குது. அதுவும் ஜென்ரல் டேனில் பார்த்தீங்கன்னா 135. இந்த தமிழ்ச்செல்வி அவங்க எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு முதலாவது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது இவ்வளவு மார்க் எடுத்துக்கிறாங்க. அதாவது டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 1980, பிசி கேட்டகரியில் இருக்கிறாங்க, ஃபீமேல். அப்போ 135 மார்க்ஸ் வந்துட்டு இது வரைக்கும் எந்த ஒரு பிஜிடிஆர்பி எக்ஸாம்லையும் இவ்வளவு கட் ஆஃப் மார்க்ஸ் வந்ததே இல்லை. ஃபஸ்ட் டைமாக இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமில் 135 மார்க்ஸ் வந்துட்டு கட் ஆஃப் மார்க்ஸாக வந்திருக்குது. கொஸ்டினும் ரொம்பவே ஈஸியாக இருந்தது இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமில். அதனால் பார்த்தீங்கன்னா மார்க்கு நிறையா வந்துருச்சு. அதே போல் டெட்டு வெயிட்டேஜ் மார்க்ஸும் இதில் ஆட் ஆகிருக்குது. ஆனால் இந்த ஃபஸ்ட் மார்க் எடுத்தவங்களுக்கு 0.5 மட்டும் தான் ஆட் ஆகிருக்குது. வேறு எந்த ஒரு வெயிட்டேஜ் மார்க்குமே இதில் இல்லை. ஸோ அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக விஜயகுமார் அவங்களும் 135 மார்க்ஸ் எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த சோமசுந்தரம், ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக இந்த ஜென்ரல் டேனில் வந்துட்டு மார்க்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. அடுத்தபடியாக 127 பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. 128 நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 126 நிறையா இருக்குது. 125, 124 சரிங்களா. அதுக்கப்புறமா 123 நிறையா கேண்டிடேட்ஸ் வந்து இருக்கிறாங்க. இது எல்லாமே ஜென்ரல் டேன் உமனில் வருது. 122 வந்துகிட்டே தான் இருக்குது. இந்த 121 பாருங்கள். 121 அடுத்தது கம்யூனல் டேன் வந்துட்டு அங்கே வந்துட்டு எம்பிசி வந்துருக்குது. இதில் பிசி பார்த்தீங்கன்னா பிசி கட் ஆஃப் 122. அப்போ அதில் ஜென்ரல் டேன் கட் ஆஃப் 135 இருக்குது. பிசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த 122 இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமா இதில் எம்பிசியில் 121 ஆரம்பிக்குது. எம்பிசி கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா 121 ஆரம்பிக்குது. அடுத்தபடியாக இந்த எஸ்சி கேட்டகரியில் ஃபஸ்ட்டு கட் ஆஃப் எவ்வளோன்னு பாருங்கள். இதில் 118 ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு கட் ஆஃப் 118. அப்போ கிட்டத்தட்ட அந்த டிஃப்ரென்ஸ் ரொம்பவே இல்லை. பார்த்தீங்கன்னா 118 நமக்கு ஆரம்பிக்குது. இந்த ஜென்ரல் டேன் தான் அதிகமாக இருக்குது. அடுத்தபடியாக பிசி 122, எம்பிசி 121, இந்த எஸ்சி கேட்டகரி பார்த்தீங்கன்னா 118. இதுதான் கட் ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இருக்குது. சரி, அப்போ இதில் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் அந்த ஒவ்வொரு நேம் லிஸ்ட்டாக நம்ம வந்து இதில் காட்டிகிட்டே போகிறேன். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு எப்போனாலும் நீங்கள் என்ன பண்ணிவிடலாம், நம்மளுடைய யூடியூப்பில் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அந்தந்த நேம் லிஸ்ட்டு உங்களுக்கு இதில் வந்துடும். ஸோ அதனால தான் எல்லாருடைய நேமே நினச்சிறேன் இதில் நான் உங்களுக்கு வந்துட்டு ஷோகேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அப்போ இதில் 51 to 75 இருக்குது. 51 to 75. அப்போ இந்த மாதிரி இந்த பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டெல்லாம் பார்க்கணும். ஸோ நம்முடைய நேமும் இதில் வராதா, நமக்கு எப்போவும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும். அப்போ இதை பார்த்தா தான் உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வரும். நம்மளும் இதில் கண்டிப்பாக இந்த முறை பிஜிடிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். சரிங்களா, ஒரு மோட்டிவேஷன் வரும். இதில் 75 வரைக்கும் இருக்குது. அடுத்தபடியாக 76 to 100. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 101 to 125. அடுத்தபடியாக 126 to 150. 126 to 150. ஸோ இதிலேயே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எப்படியும் ஒரு 25 பேருக்கு மேலே கண்டிப்பாக இதில் இருக்கிறாங்க. ஸோ யார் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் தகவல் சொல்கிறேன். 151 to 175. அடுத்தபடியாக 176 to 200. அதுக்கப்புறமா இந்த 201 to 225. இது எல்லாமே இருக்குது. அந்த கம்யூனிட்டி இருக்குது, என்ன டேட் ஆஃப் பர்த்து, வெயிட்டேஜ் மார்க்ஸ் எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க, டோட்டல் மார்க்ஸ் எவ்வளவு, கம்யூனல் டேன் எவ்வளவு, பேக்லாக் வேக்கன்சியா, கரண்ட் வேக்கன்சியா அப்படிங்கிறது. அடுத்தபடியாக பாருங்கள் 226 to 250.
அடுத்தபடியாக 251 to 275, 276 to 300, அடுத்தபடியாக 301 to 325, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 326 to 350. இவ்வளோ வேகன்சி தான் இதில் வந்து ஃபில்லாக இருக்குது. கடைசி மார்க் பார்த்தீங்கன்னா 61 மார்க்கு இந்த எஸ்சிஏ தமிழ் மீடியம். இல்லை, எஸ்சிஏ தமிழ் மீடியத்தில் 61 மார்க் எடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் இதில் வாய்ப்பு கிடச்சிருக்குது. அதுக்கப்புறமா அதுக்கு முந்தின பாருங்கள் 62.5, சரிங்களா. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஜென்ரல் டர்ன் எஸ்ஜிடியில் பார்த்தீங்கன்னா 75, இல்லையா, செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் 75லேயே உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அப்போ இதில் ஃபைனல், அதாவது கடைசியில் ஃபைனல் மார்க் சொல்லுவோம் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா இந்த 61 கட் ஆஃப் மார்க்காக கடைசி போஸ்டிங்கே வந்து போயிருக்குது. அப்போ இதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஆளே இல்லை. 351 to இந்த 375, 376 to 400, 401 to 409. இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேக்கன்சி இதில் அவைலபிளாக இருக்குது. அதுக்கான ஆட்கள் இல்லை. சில கரெக்டான கேண்டிடேட்ஸ் வந்துட்டு இதில் இல்லாதனால ஃபில் பண்ண முடியலை. சரிங்களா. அப்போ 350 வேக்கன்சிஸ் வந்துட்டு இதில் கொடுக்குறாங்க, அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. சரி, அப்போது இந்த 350 வேக்கன்சிஸுக்கும் எப்போது அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். சீக்கிரத்தில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வரும். அப்போ இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் படிக்கிறவங்க இதே போல் நீங்களும் நல்ல ஒரு மோட்டிவேஷனோட எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். டெஃபினட்டாக பாஸ் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 85 to 80 to 90, ஸோ அந்த ரேஞ்சில் உள்ளவங்க தான் இதில் மேக்ஸிமம் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது அனுபவ அறிவிலேயே வருவாங்க இல்லையா, அவங்க தான் இதில் மேக்ஸிமம் இதில் போஸ்டிங் வாங்கியிருக்கிறாங்க. 2000க்கு மேலே ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் தான் இருக்கும். அதாவது 1980 to 2000, ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே நிறைய கேண்டிடேட்ஸ் வந்துட்டு இதில் போஸ்டிங் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ அதனால் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுத போகிறவங்களும் நீங்கள் வந்து மனம் தளர வேண்டாம். இதை ஒரு மோட்டிவேஷனாக எடுத்து அடுத்த ப்ரிப்ரேஷனை நீங்கள் வந்து பண்ணும்போது டெஃபினட்டாக இந்த வருஷம் 2025 உங்களுக்கு போஸ்டிங் வாய்ப்பு இருக்குது. இதே போல் நீங்களும் வெரிஃபிகேஷன் போய் இதில் செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்களுடைய நேமும் கண்டிப்பாக வரும். இல்லை, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.